வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிந்தனை உரை காந்த தத்துவம், பகுப்பு 33. நமக்கு இந்த சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. கடந்த 2.5-3 வருடங்களாக இந்த காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் சிந்தனை உரையாக மாதம் ஒரு வகுப்பு என்ற வகையிலே ஐயா இந்த வகுப்பை நடத்தி வருகின்றார்கள். காந்த தத்துவ வகுப்பு கடந்த மாதம் இந்த வகுப்பு தள்ளி போய்விட்டது. இப்பொழுது இன்று வகுப்பு 33. அதிக நேரத்தை அறிமுகத்தில் எடுக்காது இன்றைய வகுப்பை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களை கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, சர்வமே துணை. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய காந்த தத்துவம் வகுப்பு 33 4வது பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து சிந்திக்க இருக்கும். வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம்
அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி. இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில். வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநீரும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்பது வள்ளுவம் தருகிற விளக்கம். ஒரு நிலப்பரப்பில் உயிர்கள் வாழ்வதற்கு வள்ளுவம் அரணாக அமைத்து அவைகள் உயிர் வாழ்வதற்குரிய சூழலை மணிநீர் என்று சொன்னால் ஒரு தெளிந்த மணிமணியாக என்று சொல்லுவோம். அதுபோல ஒரு தெளிந்த நீர் அமைந்திருப்பதும், அந்த தெளிந்த நீரோடு உறுதிப்பட்டிருக்கிற நிலப்பரப்புகள், மலைகள் சூழ்ந்து அமைந்திருக்கின்ற ஒரு இடம்தான் அந்த மக்களுக்கு அது அரணாக இருக்கும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. ஆக மனித உயிர்கள் அடிப்படையில் வாழ்வதற்குரிய ஒரே கோலம் இந்த பூமி பந்தாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்த பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எய்தர் gaseous particle ஆர் இட் இஸ் பியூர்லி, அதாவது ஒன்று வெப்பமும் காற்றும் இணைந்த ஒரு கோலங்கள் தான், அண்டங்கள் தான் நம் கண்ணுக்கு எட்டியவரை அதிகமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இப்பொழுது நாம் காணுகிற பக்கத்தில் அருகில் இருக்கிற மார்ஸ், செவ்வாய் என்பதனுடைய ஒரு அமைப்பு சிறிது பூமியை ஒத்திருக்கிறது. காரணம், ஏற்கனவே வகுப்பிலே கேட்டிருக்கிறோம், பூமியினுடைய சுழற்சி பாதையில் ஒவ்வொரு கோள்களும் அடுத்தடுத்த பாதையில் நகர்கின்ற ஒரு அமைப்பில் பூமியும் அடுத்த இடத்துக்கு நகர்கிற பொழுது செவ்வாய்தான் அது சமநிலைக்கு உடையதாக நகர்வதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. இது சமநிலை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலைதான் பிரபஞ்சத்திலே, ஆற்றல் நிலையிலே. அது ஒத்திசைவாக ஒவ்வொரு கோள்களும் இன்னொரு கோள்களினுடைய இயக்கம் பாதிக்காமலும், சமநிலை இழக்காமலும், அந்த சமநிலை இழக்காமல் இருக்கிற பொழுது எப்படி பௌதீகம் அதற்குள்ளாக இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அதற்கேற்றவாறு அந்தந்த கோலங்கள், அதற்கு துணை கோலங்கள் அமைந்திருக்கிறது. அந்த முறையிலே தான் பூமிப்பந்து என்று வருகிற பொழுது இந்த சமநிலையில் நாம் பெற்றிருந்த ஒரு ஆற்றல் நம் பூமியினுடைய மேற்பரப்பில் நாம் பல வகுப்புகளில் பார்த்தோம். காற்று மண்டலம் 5 படிநிலைகளாக இருக்கிறது. அப்ப 5 படிநிலைகளாக பூமியை ஒட்டி பிராணவாயு, அதன் பிறகு நைட்ரஜன், இது 2ம் சூழ்ந்து இயங்குகின்ற ஒரு சூழல். அதற்கு அடுத்தடுத்து போகிற பொழுது 5 நிலை படிகளாக காற்று மண்டலம் விரிகிறது. இப்ப இந்த காற்று மண்டலம் தான் இந்த பூமிக்கு சுற்றி சூழ்ந்து இயங்கக்கூடிய ஒரு காந்த களத்தில் அடுத்த அடுத்த பரிணாமங்களுக்கு வாய்ப்பாக இருந்ததற்கு காரணம், ஏற்கனவே நம் அருகிலே இருக்கக்கூடிய கோளங்களினுடைய தொலைவு, கோணம், அவைகளிலோடு நாம் இந்த பூமி பந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சமநிலை. இதுதான் இந்த காற்று மண்டலம் இந்த சூழல்ல நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்ப நீங்க இங்க இருந்து சந்திரனுக்கு போகணும் என்று சொன்னால் கூட அங்க உங்களுக்கு பிராணவாயு இல்லை. நீங்க இங்கிருந்து தான் பிராணவாயை எடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு நம்மை சூழ்ந்து தவத்திலே நாம் செய்வது போல
காற்று மண்டலம் நம்மை சூழ்ந்து ஒரு கவசம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று மண்டலத்தை நாம் பல படிகளை பார்த்திருக்கிறோம். தசவாயுக்களை பார்த்திருக்கிறோம். அந்த தசவாயுக்கள் எந்த அளவு நாம் வழக்கம் போல அண்டத்தில் இருக்கின்ற ஒன்று நம்முடைய பிண்டத்திலும் இருக்கிறது. இப்ப அண்டத்திலே அந்த காற்று அணுக்களினுடைய ஆற்றல் நிலை எப்படி இருக்கிறதோ அதே நிலை நம் பிண்டத்திலும் 5 முக்கியமான வாயுக்கள் இருக்கிறது. 5 துணை வாயுக்கள் அது இயக்கத்திற்கும் உதவியாக இருக்கிறது. இப்ப தச வாயுக்களாக உடல் சூழ்ந்து இயங்குகிறது. ஏன் நாம் ரொம்ப நாள் கழித்து நாம் இந்த வகுப்பிலே ஈடுபட்டிருக்கிறோம். அப்போ இந்த வாயுக்களினுடைய உயிர்காற்றினுடைய ஆக்ஸிஜனுடைய அடிப்படையான ஒரு ஒரு ஆற்றல் இயக்கம் தான் எல்லாவற்றோடும் அது ஈர்த்தும் அல்லது புதிய பரிணாமத்தை உயிர்களுக்கு ஒத்த ஒரு பரிணாமத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய பூமியினுடைய காற்று மண்டலம் உதவியாக இருக்கிறது. அதை நாம் பல வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம். அதை நாம் பல படிமானங்களை நுண்ணுயிரிகளுடைய இயக்கத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகுதான் ரசம் என்று சொல்லக்கூடிய ரசாயனம் என்கின்ற தன்மையிலே வந்திருக்கிறோம். ஏன் காற்றை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், உடலிலே அந்த வாயுக்கள் இயங்குகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஒரு கிறிஸ்டலைசேஷன், அபானன் என்றால் தீய துன்பத்தை தருகின்ற நச்சான அல்லது கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது, எலிமினேஷன். அதே போல உடல்ல முக்கியமான காரியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற அது வியானன், அதை சர்க்குலேஷன் என்று சொல்லுகிறோம். அதே போல மெட்டபாலிசேஷன், அது அதை உடலிலே நமக்கு வழிப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, அதற்காக உதானன். அதன் பிறகு இவர்களை எல்லாம் இணைத்து செய்வதற்கு சமானன். இப்போ இந்த 5 காற்றும் ஒவ்வொரு தொழில்களை செய்கிறது. அந்த காற்றினுடைய மூலக்கூறுகள் அவைகள் இணைந்து செயல்படுகின்றன. இந்த இணைந்து செயல்படுகிற காரணம்தான் அடுத்தடுத்த படிநிலைகளில் நீர்மப் பொருளான வருகின்ற நேரத்திலும் அந்த ரசம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நீர்மப் பொருள் என்று சொன்னால் நாம் வெறும் நீர் H2O மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை. நீர்மப் பொருள் என்று சொன்னால் அடிப்படையில ரசம், திரவம். அந்த திரவப் பொருளாக இருக்கின்ற ஒன்று தான் அடுத்த பரிணாமத்தில் பூமிப்பந்திலே நாம் காணுகிற பொழுது ஒரு நீர்க்கோளமாகத்தான் இந்த அமைப்பு இருந்த பிறகு அடித்தளத்திலே பூமியினுடைய கட்டமைப்பில் நம்முடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த துல்லிய சமதள சீர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொன்னால் அந்தந்த ஈர்ப்புத்தன்மைக்கு ஏற்ப அணுக்கள் கூடி இயங்குவது, ஈர்ப்புத்தன்மைக்கு ஏற்ப அந்த எடை கூடுவது, அந்த எடை கூடுகிற அணு எண்ணினுடைய அணு எடைக்கு ஏற்ப நெருங்கி இயங்குவது, நெருங்கி இயங்குவதற்கு ஏற்ப அவைகளுக்கு ஈர்ப்பு விசை மையம் நோக்கி ஈர்ப்பது. இது அடிப்படை இயற்பியல் விதி. அடிப்படையாக ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த துல்லிய சமதள சீர்மை, இந்த காரணம் இதனுடைய அடிப்படையில, இந்த இயற்பியல் அடிப்படையில கனத்த அணுக்கள் எல்லாம் மையம் நோக்கி ஈர்க்கப்படவும், லேசான அணுக்கள் எல்லாம் பூமியினுடைய மேற்பரப்பு நோக்கி எரியப்படவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசி வகுப்பில் இந்த நீர்மப் பொருள்கள் பூமியை சுற்றி ஒரு நீர்க்கோளம் சூழ்ந்து இயங்குகிற பொழுது பூமியினுடைய நடுமையத்தில் கனத்த அணுக்கள் நெருக்கமுற்று, அந்த நெருக்கமுற்ற அணுக்கள் அணுச்சிதைவு ஏற்பட்டு, அணுச்சிதைவினால் ஏற்படுகிற தீக்குழம்பு, அதிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த தனிம கனிமங்களினுடைய ஒரு கொதிப்பு கொதிநிலை, அவைகள் மேற்புறம் நோக்கி ஒரு விடுதலை வேகம் கொண்டு நீர்ப்பரப்பை துளைத்து கொண்டு வெளிப்பட்ட நிலையிலே தான்
எரிமலைகளாக அவைகள் வெளிப்பட்டன. நான் நினைக்கிறேன் இதுதான் நாம் கடைசி வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இப்ப எரிமலைகள் எந்த இடத்தில் பூமியினுடைய நீர்ப்பரப்பை துளைத்துக் கொண்டு எங்கே வெளிப்பட்டு அவைகளெல்லாம் குளிர்ந்ததோ, குளிர்ந்த நிலையில் தான் அவைகள் ஏதோ ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அல்ல, பல 1000 ஆண்டுகள் இதே எரிமலை நிலைகள் நீடித்திருக்கிறது. இந்த எரிமலைகள் நீடித்த நிலையிலே தான் சாதாரணமா வெளிப்படுமா? உங்களுக்கு பூமி நடுமையத்திலிருந்து ஒரு எரிக்குழம்பு, எரிமலை குழம்பு நீங்க இன்றைக்கும் பார்க்கலாம். ஜப்பான்ல, இந்தோனேஷியால அவைகளெல்லாம் அந்த எந்த இடத்திலே பூமியில அந்த லூஸ் ராக் லேயர் எந்த இடத்தில் இருக்கிறதோ, அந்த இடத்தை அது துளைத்துக் கொண்டு மேற்புறமாக வருகிறது. மேற்புறமாக வந்தால் அது எப்படி இருக்கிறது? எல்லா விதமான மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், கனிமங்களோடு தான் அவைகள் வெளிப்படுகிறது. இப்ப நீங்க அதனால்தான் மலைகளும் நாம் கடந்த வகுப்பிலே சிந்தித்திருக்கிறோம். இந்த மலைகளை ஒட்டித்தான் இந்த கனிமங்களை நாம் இன்று வரைக்கும் வெட்டி எடுக்கிறோம். அடிப்படையாக பார்த்தால் உலோகங்கள், இரும்பு சம்பந்தப்பட்டது, ஈயம் சம்பந்தப்பட்டது, இது போன்ற உலோகப் பொருள்கள் எல்லாம் இந்த மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய சுரங்கங்களிலிருந்து தான் எடுக்கிறோம். எந்த இடத்திலே இது பூமியில 5 வகை நிலங்களாக விரிகிறது. அதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். 5 வகையான பௌதீகம், அதிலே இருந்து நீர்க்கோளத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த எரிமலைகள் தான் 5 வகை நிலங்களாக மாறியிருப்பதையும், வேண்டுமென்றால் ஒரு முறை மீண்டும் அதை பற்றி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பூமியிலிருந்து நம்முடைய எரிமலை குழம்புகள், இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும், எவ்வளவு நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் நடந்திருக்கிறது என்று நீங்கள் ஒரு ஒரு அனுமானத்திலே வைத்துக் கொண்டாலும் கூட ஆச்சரியமாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியினுடைய இந்த சுழற்சி, அதிலிருந்து வெளிப்படுகிற மலைகள், அதுல இருந்து குளிர்கின்ற தன்மை, அந்த குளிர்ந்த தன்மை எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கிறது அவைகள் சமவெளி பிரதேசங்களாக மாறுவதற்கு. இப்போ இன்று நேற்றல்ல, நாம் வாழுகிற இந்த 80-90 வருடம் என்பதாக அல்ல, அது எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நிலப்பரப்பை தாண்டி இவைகள் குளிர்ந்து 5 வகை நிலங்களை பார்த்தோம். 5 வகை நிலங்களிலே நமக்கு அடிப்படையாக நம்முடைய பரிணாமத்திற்கு, உயிரின பரிணாமத்திற்கு மிக 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 அருகிலும் நம்மோடு ஒத்தும் நமக்கு உகந்ததாகவும் இருப்பது தான் குறிஞ்சி மலைகள் சார்ந்த இடங்கள். காரணம், மலை சார்ந்த இடங்களிலே தான் நமக்கு தேவையான அளவு நீர் பிடிப்பு இருந்தது. இன்றைக்கும் நீர்பிடிப்பு, அருவிகள் என்று பார்க்கிற பொழுது இந்த மலை சார்ந்த இடங்களிலே வளர்கிற புற்கள், அந்த புற்களிலே தேக்கி வைக்கின்ற நீர், அவைகளிலே இருந்து பெறப்படுகிற சுனை, அந்த சுனையிலிருந்து பெறப்படுகிற அருவி, அந்த அருவியினால் அதை பெற்று ஓடுகிற நதிகளும் ஆறுகளும் 2 வகையில தான் நமக்கு நீர்ப்பரப்பிலே, பூமியிலே நமக்கு கிடைக்கிறது. ஒன்று பனிமலை உருகி அவைகளிலிருந்து நீர் வெளிப்பட்டு வருவது, அல்லது சுனைகள் ஆங்காங்கு மலைப்பகுதியிலே இருந்து வெளிப்பட்டு வருவது. நாமாக இது இயற்கையாக தருகிற நீரினுடைய வெளிப்பாடு. நாமாக நிலத்தை துளைத்து அதன் பிறகு அதிலே இருந்து நீர்ப்பரப்பிலிருந்து நீரை எடுக்கிறோம் என்பது வேறு வகையான விஷயம். இயற்கையாக, அதனால்தான் வள்ளுவம் நான் தொடரிலே சொன்ன குறள் மணி நீர், அப்படிப்பட்ட நீர் தான் அது தூய்மையான நீராக இருக்கும், இயற்கை சார்ந்த நீராக இருக்கும், அவைகள்தான் உயிரை வளர்க்கக்கூடிய நீர்களாக இருக்கிறது. இப்போ இந்த நீர்த்தன்மைகள் எல்லாம் நிலத்தோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பு மலை சார்ந்த இடங்களிலே தான் அது இருந்தது. அதனால்தான் உயிரினங்களினுடைய ஒரு நீண்ட கால உற்பத்தி,
பல்வேறு வகையான உயிரினங்கள். நீங்கள் மகரிஷி அவர்கள் இறைநிலை தவத்துல சொல்லுவது போல, தேவைகளுக்கு ஏற்பவும் அந்த புலன் அறிவினுடைய எழுச்சிக்கு ஏற்பவும் பல்வேறு வகையான உயிரினங்கள் தோன்றத் தொடங்கின. அந்த தோன்றுகிற பொழுது இது மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலே தான் இது போன்ற பல்வேறு உயிரினங்கள் தோன்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தன. அப்போ இந்த புணர்மேல் புவியும் புவிமேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி. இப்போ ஒன்று நீர்க்கோளம், அதிலே இருந்து மேலெழும்பிய எரிமலை, அதன் பிறகு குளிர்ந்த வருகிற பொழுது உருவாகக்கூடிய மலைத்தொடர்கள், அந்த மலைத்தொடர்கள் சமநிலை பெறுகிற பொழுதுதான் காடுகள் அந்த மலைப்பகுதியை ஒட்டி அவைகளெல்லாம் வளரத் தொடங்குகிறது. அப்போ காடுகள், அதை பிறகு பெறப்பட்ட சமநிலைகளே பெறப்பட்ட நம்முடைய அஹ், இயற்கையாக விவசாயம் செய்வதற்குரிய சமநிலை மருத நிலங்கள் என்று சொல்லுகிறோம். எந்த இடத்திலே அந்த குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியும் காடு பகுதியும் திரிந்து போகிறதோ, நம் பெரியவர்கள் கண்டது நீர் வற்றி போய் அது பாலையாக மாறுகிறது. மற்ற இடங்கள், கடல் நீர் சூழ்ந்திருக்கிற இடங்கள் அனைத்தும் அவைகள் நெய்தல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 5 வகை நிலங்களும், அதிலே இருக்கிற தனிமங்களும், அதிலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய நிறம், நிலத்தினுடைய குணம், அதனுடைய தன்மை, அங்கு தோன்றுகிற உயிர்கள், அவைகளினுடைய குணாதிசயம் ஒவ்வொரு இடத்திலும் மாறுபட்டிருக்கிறது, வேறுபட்டிருக்கிறது. இதுதான் மனிதன் என்று வருகிற பொழுது நாம் தத்துவத்திலே மனிதருள் வேறுபாடு என்று பார்க்கிறோம். இந்த மனிதருள் வேறுபாடு என்று 16 காரணங்கள் சொல்லுகிறோம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், இதெல்லாம் இந்த நிலப்பரப்பை ஒட்டியே மாறுபடும். இந்த நிலப்பரப்பிலே வாழுகிற அந்த உயிரும் அந்த நிலத்தன்மையும் அதோடு ஒட்டி அந்த சூழலுக்கு ஏற்பதான் அந்த உணவு, அந்த உணவு நிலத்திலிருந்து பெறக்கூடிய உணவு, அந்த உணவினால் உடல் வளர்ந்திருக்கிற ஒரு தட்பவெட்ப சூழலிலே வளர்கிற தன்மை, அது அந்த பகுதிக்கு மட்டுமே ஒத்ததாக இருக்கிறது. பெரும்பாலும் நம் உடலுக்கு உகந்ததாகவும் அது மாறி இருக்கிறது. ஒரு இடத்திலே வளர்கிற ஒரு நிலப்பரப்பில் வளர்கிற ஒன்று இன்னொரு நிலப்பரப்பில் அதே தாவரம் வளர்வதில்லை. சுவாமி கூட சொல்லுவார்கள், இப்ப இந்த இதுல இந்தியாவுல வளர்கின்ற ஒன்று வெளிநாடுகள்ல வளர்வதில்லை. இந்த வெற்றிலை கூட நம் நாட்டிலே வளரும். இந்த ஆற்று நிலப்பரப்பை ஒட்டி இந்த வெற்றிலை கொடிகள் வளர்வது என்று இருக்கிறது. இப்ப வெளிநாடுகள்ல அது இல்லை. அப்போ இங்க இருந்து ஏற்றுமதி செய்வது, கிடைக்காத பொழுது அந்த வெற்றிலையினாலே ஒரு சிகப்பு கிடைக்கிறது உதட்டுக்கு என்று உதட்டு சாயத்தை எல்லாம் கண்டுபிடிப்பது. இப்ப மனிதனுக்கு நிலப்பரப்பை ஒட்டி வளர்கின்ற, விளைகின்ற ஒரு விளைச்சல்களும், அவைகளை ஒட்டிய குணாதிசயங்களும் இந்த நாலாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த பரிமாணம் வளர்ந்து 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 இன்றைக்கு நாம் இருக்கிற பூமி எத்தனையோ அனுபவங்களை தாங்கி நிற்கிறது. இப்ப 5 வகை நிலங்கள், 5 வகையான தனிமங்கள் அல்லது 5 வகையான மெட்டல்ஸ், அவைகளையும் பெற்றிருக்கிறது. அவைகளுக்கு பல்வேறு நிறங்களையும் அவைகள் உள்ளே உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு கருமை நிறத்தோடு இருக்கக்கூடிய உவர் நிலம், அல்லது செம்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய செம்மண் பூமி. இப்படி நிலங்களிலே நீங்கள் பார்க்கிற பொழுது அவைகளிலே பக்குவம் அடைய 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 ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்ப அவைகளிலே கருமண் இருக்கும், செம்மண் இருக்கும், உவர் நிலம் இருக்கும், அதே போல கால்சியம் சேர்ந்த சுண்ணாம்பு நிலம் இருக்கும், கந்தக நிலம், எந்த இடத்திலே நிலக்கரி இருக்கிறதோ அங்கே கந்தக நிலம், அதே போல மூர்ப்பு நிலம் என்ற பல வகையான நிலங்கள் அந்தந்த இடத்தில் மாறுகிறது. ஏன் மாறுகிறது?
என்று கேட்டால், நாம் 4 வகையாக பௌதீகங்கள பார்க்கிறோம். ஒன்று, அடிப்படையாக இருக்கக்கூடிய பௌதீகம், ஆற்றல் துகள், விண். அதன் பிறகு நாம் காணக்கூடிய காற்று, அதன் பிறகு நெருப்பு, அதன் பிறகு நீர், அதன் பிறகு நிலம். நமக்கு தெரிந்தது ஒன்றோடு ஒன்று இயைந்து இயங்குகிறது. இப்ப நீங்க இந்த உதாரணத்தில காற்றும், நீரும் எந்த இடத்தில் திண்மையுடைய பகுதியாக நிலம், எந்த இடத்திலே அவைகள் ஊடுருவி செயல்படுகிறதோ, அந்தந்த இடத்துக்கேற்ப நிறம், தன்மைகள், குணங்கள் மாறுபடுகிறது. ஒரு இடத்துல செம்மண் நிலமாக இருப்பது, அந்தந்த இடத்திலே அது என்ன அந்த காற்றினுடைய தன்மை என்னவோ, அந்த நீரினுடைய தன்மை என்னவோ, அதற்கேற்றவாறு அந்த நிலப்பகுதியோடு அவைகள் ஊடுருவி செயல்படுகிற பொழுது, அந்த நிலத்தினுடைய தன்மை தானாகவே மாறுகிறது. அதனால்தான் மண்ணினில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுறப் புரிந்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். அதற்கூடாக இயங்குகிற சக்திகளும் மாறுகிறது. அந்த சக்திகள் மாறுகிற பொழுது, இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு நிலத்தில் விளைகின்ற ஒரு தானியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த தென்னிந்தியாவுல விளைகிற அரிசியும், வட இந்தியால இதே வகையான அரிசியோ அல்லது விளையும். ஆனால் அந்தந்த நிலத்திற்கு தன்மைக்கு ஏற்ப அதனுடைய தனிம கனிமங்களில் அந்த அரிசியினுடைய தன்மை மாறுபடும். இப்ப கோதுமை தென்னிந்தியாவில விளையாது. ஆனால் கோதுமை தென்னிந்தியால விளைந்தால் வித்தியாசமாக இருக்கும். விளையும். ஆனால் அதனுடைய பொட்டன்சி, அதனுடைய மினரல்ஸ், அதனுடைய தன்மை, நீங்க புரதமாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், அதனுடைய பெர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் பார்த்தால், எந்த நிலத்தில் இந்த காற்றும் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் நீங்க அத தெரிந்து கொண்டால் நல்லது. அடுத்த படிகளுக்கு உயிரின பரிணாமத்துக்கு இது அடிப்படையாக இருக்கும். இப்போ காற்றும், நீரும் கலந்து இயங்குகிற நிலத்தினுடைய தன்மையிலே அவைகள் அங்கே உருவாகக்கூடிய தாவரங்கள், அதாவது நம்ம உணவுப் பொருளை விளைவிக்கக்கூடிய தாவரங்களுக்கு ஏற்ப அந்த தாவரங்களிலிருந்து வெளிப்படுகிற தானியங்கள் வேறுபடுகிறது. ஒன்றுமில்லை. இப்போ தமிழ்நாட்டில அரிசி கிட்டத்தட்ட 160 வகை அரிசிகள் இருக்கிறது. இதுவே கேரளா என்று போகிற பொழுது அங்கேயும் அரிசி விளைவிக்கிறார்கள். அங்க அரிசி எப்படி மலைப்பகுதியிலே விளைகிற அரிசி, அது இன்னும் வலுவானதாக இருக்கும். எளிதாக ஜீரணமாகாது. அத மட்டா அரிசி என்று சொல்லுகிறோம். அது பழுப்பு நிற அரிசியாக இருக்கும். இப்ப என்ன ஆகிறது? மலை சார்ந்த இடங்களிலே வளர்கிற ஒரு பயிரிலே அதனோடு கலந்து இயங்குகிற காற்று, அதனோடு கலந்து இயங்குகிற நீரினுடைய தன்மை, இவைகளுக்கு ஏற்ப அதிலே இருந்து விளைகின்ற உயிர்களினுடைய தன்மை மாறுகிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடந்த வகுப்பிலே ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் இத்தனை வகையான உயிரினங்கள், அவைகளுக்கு ஏற்ற வித்தியாசங்கள் என்று கேட்டால், பல வகை வித்தியாசங்கள் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இடையில இருப்பதற்கு 16 காரணங்கள் பார்த்துட்டோம். இந்த 16 காரணங்கள்ல கருவமைப்பு, உணவு வகை இது 2 தான் மகரிஷி முதலாவதாக கொடுக்கிறார். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டதனால் பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே அது நான் உள்ளே சொல்ல வேண்டியிருக்கிறது. கருவமைப்பும் உணவு வகையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப கருவமைப்பு என்று வருகிற பொழுது இந்த நிலத்தோடும், இந்த நிலம் என்ற பௌதீகத்திலே இந்த இடத்திலே எப்படி இந்த 3 பௌதீகங்களும் கலந்து இயங்குகிறதோ, எது? காற்று, நீர், வெப்பம். இந்த 3ம் எப்படி கலந்து இயங்குகிறதோ, அதற்கு ஏற்ற வகையிலே இந்த உயிர்கள், நிலத்திலே தோன்றுகிற இந்த பயிரினங்கள் மாறுபடுகிறது. அப்ப அந்த பயிரினங்கள் அந்த உணவுத்தன்மைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்களிலும் வித்தியாசம், மனிதரிலும் வித்தியாசம். அப்போ மலை
மலைப்பிரதேசங்கள்ல விளையக்கூடிய தானியம் ஒரே தானியம் தான், அரிசி என்று சொல்லக்கூடிய நெல் என்ற வகைதான். ஆனால் எந்த நிலம் அது, செந்நிலமா, அந்த இடத்திலே விளையக்கூடியது உவர் நிலத்திலே விளையாது. அதுவே நஞ்சை புஞ்சை என்றெல்லாம் சொல்லுகிறோம், அது களிமண் பூமியிலே அது வேறு வகையாக விளைகிறது. எதனாலே நிலத்திலே இத்தனை வேறுபாடுகள் என்று பார்க்கிற பொழுது, இந்த காற்று, நீர் இவைகள் கலந்து அவைகளோடு நிலத்தோடு உருவாக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களினால் விளைகின்ற மாற்றம். அந்தந்த நிலத்திலே எப்படி தனிம கனிமங்கள் வெளிப்பட்டு இருக்கிறதோ, அது கந்தக பூமியா, அது செம்மண் நிலமா, அல்லது அது எது மாதிரியான, அதை சொல்லப்போனால் அந்த பூமியினுடைய நிறங்களிலே 5 நிறங்கள், பொன்மை இருக்கிறது, வெண்மை இருக்கிறது, செம்மை இருக்கிறது, கருமை இருக்கிறது, ஒரு புகை போன்ற நிறம் இருக்கு. இதெல்லாம் கடைசி வகுப்புல பார்த்திருக்கிறோம். நான் சொல்ல வந்தது உங்கள் கேள்விக்குரிய பதில். அந்தந்த இடங்களில் பயிர்களினுடைய தன்மையை ஒட்டியும் உயிர்களினுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. மனிதரில் வேறுபாடு என்று வருகிற பொழுது கருவமைப்பு, உணவு வகை, இதைத்தான் மகரிஷி முதல் 2ஆக வைக்கிறார். இந்த கருவமைப்பு, உணவு வகையை ஒட்டி மனிதனுடைய குணங்கள் மாறுகிறது, சிந்திக்கிற ஆற்றல் மாறுகிறது, உடல் அமைப்பே மாறும். நீங்க மலைப்பிரதேசத்துல வாழக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சொல்லுவார்கள், இன்றைக்கும் நீங்கள் அமேசான் காடுகளுக்கு போனால் அவர்களுடைய வயது 100 தாண்டி கூட இருக்கும். அது நீங்க அவர்களுடைய செல்களை எடுத்து ஆராய்ச்சி செய்தால் அதை வைத்து நீங்கள் எவ்வளவு ஆயுள் என்று கணக்கிடலாம். அவர்களுக்கு இத்தனை வயது என்று தெரியுது. ஆனால் இன்றைக்கும் காடுகளிலே போய் வேட்டையாடுவது, விறகு பொறுக்குவது, தானியங்கள், உணவுப் பொருள் சேகரிப்பது, எப்படி நாம் இந்த நம்முடைய நகரங்களிலே வாழுகின்றவர்களுக்கு ஒரு 30, 40 வயதிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் செய்யக்கூடிய பணியை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு 100 வயது கடந்தும் அவர்களால் அந்த பணியை செய்ய முடிகிறது. இதுதான் அடிப்படையிலே மனிதருக்குள் மனிதர், இந்த 5 பௌதீகத்தினுடைய அடிப்படை தன்மை, குறிப்பாக நிலத்தினுடைய தன்மை என்று வருகிற பொழுதுதான் பெரிய மாற்றத்தை, பெரும் மாற்றத்தை உருவாக்குகிறது. இப்படி என்று பூமியிலே மட்டும்தான் இதனுடைய அமைப்பு, மண்ணினில் திண்மை வகுத்ததில் பல்நிலை. இந்த திண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பூமியிலே தான் இருக்கிறது. மற்ற கோளங்களிலே அவைகள் கேஸஸ் பார்ட்டிகல் என்று வருகிற பொழுதுனாலே அந்த வெப்பத்தினுடைய காரணம், ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத காரணம், ஒரு ஃப்ளூயிடிட்டி என்று சொல்லக்கூடிய ரசாயனத்தன்மை அதிகமாக கலந்து இயங்குவதனாலே நிலத்திலே திண்மை அதிகமாக இருக்காது. வள்ளலாரும் அதை சொல்லுகிறார், மண்ணினில் திண்மையை வகுத்ததிற்கிடக்கை அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மாணிவாசரும் சொல்லுவார், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று அண்டத்தை பற்றி பேசுகிறார். இப்போ மண் என்கின்ற தத்துவம் திண்மையுடையது, நிலைப்புத்தன்மை உடையது என்பதற்கு அடிப்படை சாராம்சம் மண் என்ற தத்துவம். நான் ஏற்கனவே வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இதை ஒட்டித்தான் மகாபாரதத்திலே 5 பௌதீகத்திற்கும் ஒவ்வொருவரை காரணம் காண்பித்து அதை பொறுமைக்கு உதாரணமாக தருமனை அவன் மண் என்ற தத்துவத்திலே பொறுமைக்கு உதாரணமாக பிறந்தான், அவன் மண் என்ற பௌதீகத்திற்கு பிறந்தவன் என்று கதை இருக்கிறது. அடிப்படையில என்ன என்று சொன்னால் நிலைப்புத்தன்மை, நிலைக்கிற தன்மை. இப்போ கடந்த வகுப்புல சிவா ஐயா கேட்ட கேள்வி, மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் 5 பௌதீகங்கள் தான் உடலாக இருக்கிறது என்று சொன்னால் 7 சக்கரங்கள் எப்படி வந்தது? அடிப்படையில் சக்கரங்கள் நாம் பின்னால் பார்த்தாலும் கேள்வி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதனாலே, இவைகள் நாளமில்லா சுரப்பிகள். உடல்ல
இப்ப நமக்கு மூலாதாரத்தை ஒட்டி இருக்கிற கூடியது அட்ரீனல் கிளாண்ட். இப்போ ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளிலிருந்தும் ஒரு என்சைம் சுரக்கிறது. அது ரத்தத்தில் கலக்கிறது. உங்களுக்கு தெரியும், தைமஸ் என்று சொல்லுகிற பொழுது, அநாகதம் என்று சொல்லுகிற பொழுது, அதுல தைமஸ் என்கின்ற நாளமில்லா சுரப்பி, அதுல இருந்து சுரக்கின்ற அ ரசாயனங்கள். ஒவ்வொரு சுரப்பியிலும் அதற்குரிய இயல்புகளும், அதற்குரிய தன்மைகளும், அதற்குரிய உடலியல் மாற்றத்தையும் உருவாக்குகிறது. மூல ஆதாரம் மூலாதாரம் என்கின்ற தன்மையை நிலைப்புத்தன்மைக்கு, உடலை பாதுகாக்கின்ற ஒரு தன்மைக்கு அதுதான் ஆதாரம். அடிப்படையாக உங்களுக்கு ஒரு எப்பொழுதும் மனதிலே ஒரு ஊசலாட்டம், உடலிலே ஒரு அ ஒரு திண்மையான நிலை, ஒரு உறுதியான உடல், உறுதியற்ற நிலை இருந்தால், மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆன்மீகத்தில், யோகத்தில் குறிப்பிடப்படுகிறது. இப்ப நாம் அதிகமாக சாந்தி தவம் செய்து, அட்ரீனல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில், மூலாதாரத்திலே நம்முடைய சக்கரத்தை வலுப்படுத்திக் கொண்டே வந்தால், உடலுக்கு நிலைப்புத்தன்மை இருக்கும். இப்போ இதிலே ஐயா கேட்ட 5ம் 5 சக்கரங்கள்ல இருக்கிறது. நம்முடைய மூலாதாரம் நிலத்துக்குரிய மையம். அதன் பிறகு சுவாதிஷ்டானம் நீருக்குரிய மையம். மணிப்பூரகம் அது அழுத்த காற்று, வெப்பத்திற்குரிய மையம். அதன் பிறகு அநாகதம் காற்றுக்குரிய மையம். விஷுக்தி விண்ணுக்குரிய மையம். மேலே இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரம் இந்த சக்கரங்களுக்கெல்லாம் தலைமைச் சுரப்பி. இந்த தலைமைச் சுரப்பியாக இருக்கக்கூடிய ஒன்று ஏனைய சுரப்பிகளினுடைய கட்டுப்பாட்டு தலைமை மையம். அப்படி தலைமை மையமாக இருப்பது பௌதீகம். 5 பௌதீகத்தையும் அது முழு கட்டுப்பாட்டிலே தான் எடுத்துக்கொள்வதனாலே அதற்கு தனியாக என்று ஒரு பௌதிகமோ தனியாக ஒரு அமைப்போ இல்லை. அதுல டொபமைன் என்கின்ற சுரப்பு அதுல இருந்து வந்தாலும் நம் உடலிலே ஒரு புலன்களுக்கு அமைதி தருகின்ற, மனதுக்கு அமைதி தருகின்ற ஒரு ரசாயனம் சுரக்கின்ற பொழுதும் அதிலே சுழிமுனை என்ற ஒன்று இருக்கிறது. இப்ப நம்முடைய உடல்ல நரம்பு மண்டலங்கள் சூழ்ந்து 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறது. இப்ப நாம் சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் விலகி போகிறோம். இருந்தாலும் அடிப்படையில் எப்படி பௌதீகத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்று பார்க்கிற பொழுது, இந்த இடகலை, பின்கலை என்று 2 இருக்கிறது. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் அது சிம்பத்தட்டிக் நர்வ், பேராசிம்பத்தட்டிக் நர்வ். அதாவது பரிவுணர்வு, மாற்று பரிவுணர்வு நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படும். ஒன்று அமைதி நிலைப்படுத்தும், இன்னொன்று உணர்ச்சி நிலையில இயங்கும். இந்த உணர்ச்சி நிலையில இயங்கினாலும் அல்லது அமைதி நிலையில இருக்கக்கூடிய விஷயம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சக்கரங்களுடைய இயக்கத்திலே ஒரு சமநிலை பாதிக்கப்படும். அப்ப இந்த சக்கரத்தினுடைய சமநிலை பாதிப்படையாமல் அவைகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு சமநிலை பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு தலைமை மையமாக விளங்குகிறது ஆக்கினை மையம். ஆக்கினை என்று சொன்னாலே கட்டளை. ஆக்ஞை என்று சொன்னால் தமிழ்ல அதற்கு கட்டளை என்று பெயர். இப்ப ஏனைய சுரப்பிகளுக்கு தலைமையிடமாக அது இருப்பதனால் அதற்கு என்று ஒரு பௌதீக குறியீடு இல்லை. இது ஒன்று. அப்போ சுழிமுனையில நீங்கள் சமநிலைப்படுகிற பொழுது ஏனைய அது நாம் பின்னால் ஒரு நாள் இந்த 9 மைய தவம் தனியாக ஆழமாக எடுக்கிற பொழுது விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த பௌதீகத்தை ஒட்டி விளக்குகிற பொழுது ஆக்கினையினுடைய தன்மை புறமணத்தை சீர்படுத்துவது, புலன்களை சீர்படுத்தி அமைதிப்படுத்துவது. எப்படி அமைதிப்படுத்துவது? இந்த சிம்பத்தட்டிக் நர்வ், பேராசிம்பத்தட்டிக் நர்வ் இது 2யும் ஒரு வகையில் சமநிலை பேணி
ஏனைய சுரப்பிகளுக்கு தலைமைச் சுரப்பியாக இருந்து அவைகளை முறையாக இயக்கி உடலினுடைய நிலைப்புத்தன்மைக்கு உதவியாக இருப்பதினால் 5 பௌதீகங்களினுடைய சுரப்பிகளுக்கு தலைமைச் சுரப்பி அது புறமணத்தை அமைதிப்படுத்துவதற்குரிய சுரப்பி. ஒன்று இந்த 6வது சுரப்பியாக இருக்கிறது. 7வது சுரப்பியாக இருப்பது பீனியல் மையம். பீனியல் மையம் என்பது மத்திய நரம்பு மண்டலம். இப்ப மத்திய நரம்பு மண்டலம் உடல் முழுவதும் ஓடுகிற நரம்புகளினுடைய மின்காந்த அலைகளை அவைகள் கட்டுப்படுத்துவதும், சமநிலை பாதிக்காமல் அவைகள் உடலினுடைய நரம்புகள் எந்த நிலையிலும் வலுவோடு இயங்குவதற்கும், அதற்கு மேலாக எந்த நிகழ்வுகளையும் வாங்கி அவைகளை மீண்டும் பதித்துக் கொண்டு அந்த பதிவுகளுக்கு ஏற்ப இந்த உடலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிறோம், பயமான ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்கு சமநிலை ஏற்படுத்துவதற்கு எந்த கிளாண்டை இயக்கினால், எந்த ரசாயனத்தை இயக்கினால் அந்த ரசாயனம் ரத்தத்தோடு கலந்து உடலிலே ஒரு சமநிலை ஏற்படுத்தும். இதுதான் சிவா ஐயா கேட்ட கேள்விக்கான ஒரு விடை. 5 பௌதிகத்திற்குரியவைகள் உடலிலே 5 சக்கரங்களாக இருந்தாலும், இந்த 5 சக்கரங்களிலே சுரக்கக்கூடிய என்சைம்கள் உடலிலுடைய ரத்தத்திலே கலப்பதற்கு, சமநிலை பேணி பாதுகாப்பதற்கு தலைமைச் சுரப்பியாகவும், நரம்பு மண்டலங்களுக்கு மூலமாக இருந்து கொண்டு மத்திய நரம்பு மண்டலமாக செயல்படுவதற்கும் மனித உடலிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அடிப்படையான ஒரு ஆர்கிடெக்சர், அடிப்படையான ஒரு சிஸ்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு வழங்கப்பட்டிருப்பது தான் இந்த அடிஷனலாக வரக்கூடிய. ஏனைய விலங்குகள் 4 கால்கள்ல நகர்கிறது, நாம் தான் 2 கால்கள்ல நகர்கிறோம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயிரின பரிணாமம் வரும்போது அதையும் விளக்குகிறோம். அப்போ அது தானாகவே நரம்பு மண்டலத்தினுடைய மத்திய நரம்பு மண்டலம் சிரசுக்கு வந்து விடுகிறது. இப்போ ஏனைய 2ம் பௌதீகத்தினுடைய தன்மையை சமநிலைப்படுத்துவதும், அதை தனக்குள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கும், அவைகளுக்குரிய உடல் அமைப்பை எந்த அளவு தேவையோ அந்த அளவு ரத்தத்திலே அவைகளை கலக்க வைத்து, உடலுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற அந்த ஆற்றலை உற்பத்தி செய்து, அந்த இரத்தத்தில் அவைகளுக்குரிய திசுக்களை வளர்த்து உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறது. சொல்லப்போனால் உடலுக்குள்ளேயே மண்ணீரல் இருக்கிறது, கல்லீரலும் இருக்கிறது. இந்த 2மே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது பௌதீகத்தினுடைய அடிப்படையில வளர்ந்தது தான். நம்ம அடுத்து உயிரின பரிணாமம் போகிற பொழுது அதை சிந்திக்க இருக்கிறோம். இந்த மண்ணீரலும் சரி, கல்லீரலும் சரி. சொல்லப்போனால் கல்லீரல் இரத்த அணுக்கள் எப்பொழுது குறைவுபடுகிறதோ, அதிகமாக இரத்த போக்கு இருந்தால் அவைகளுக்குள் சேமிக்கப்பட்டிருக்கிற இரத்த அணுக்கள் மீண்டும் உடல் முழுவதும் பரவி நின்று உடலை பாதுகாக்கிறது. இதற்கும் பௌதீகத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. இப்போ இவ்வளவு தூரம் இந்த உடல், நான் இவ்வளவு விளக்கம் சொல்வதற்கு காரணம், இது பூமி சார்ந்து பல நூற்றாண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. இதுல ஒவ்வொரு உயிர் தாண்டி அதை வளர்கிற பொழுது இந்த பௌதீகம் சார்ந்து அவைகளிலே இருந்த அதாவது ஒன்றோடு ஒரு பௌதீகம் இணைந்து இயங்குவது, அதிலே இயங்குகிற ஆற்றல்கள் அதிலே சமநிலை பெறுவது, அவைகளுக்கூடாக இயங்குகிற ஆற்றல் மீண்டும் அது வெளியிலே கலந்து நிறைவு சமநிலை அடைகிற பொழுது ஒரு ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வது. உங்களுக்கு ஏற்கனவே அதை நான் விளக்கி இருக்கிறேன். நீர்லே மின்சாரம் எப்படி காற்றிலே, அழுத்த காற்றிலே இருந்த ஒளிதான் தன்மாற்றம் தான். அது நீரிலும் அந்த தன்மாற்றத்திற்குரிய ஒளிதான் வந்திருக்கணும். ஆனால் இந்த ஒளி என்கிற தன்மாற்றம் ஒரு காலத்தினுடைய எல்லைக்குள் அவைகள் விரவி பரவி வெளியோடு கலந்து விடாது, சமநிலை அடையாது இருக்கின்ற ஒரு சூழலிலே தான் அவைகள் சுவையாக மாறுகிறது. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும்.
அப்போ எந்த ஒரு தன்மாற்றமும், மறந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு பௌதிகத்திலும் வெளிப்படுகிற தன்மாற்றம் அந்த அடுத்தடுத்து வருகிற பௌதீகத்தில் சமநிலை அடையாத பொழுது அதே தன்மாற்றம் வேறொரு தன்மாற்றமாக மாறுகிறது. அப்ப நாம் இப்ப பார்க்கக்கூடிய பௌதீகம் மண் என்ற பௌதீகம். இந்த மண் என்ற பௌதீகத்தில் தான் நாற்றம், மனம் என்கின்ற தன்மை அவர்களுக்கு ஊடாக மலர்ந்து இயங்குகிறது. இந்த நாற்றம் என்ற வகையிலே மண்ணிலே நீங்கள் புரிகிற அந்த திருவிளையாடலை நீங்கள் அதனுடைய அற்புதத்தை உணர்ந்தால் அது மிகப்பெரிய திருவிளையாடலாக இருக்கும். வள்ளலாரும் சொல்லுகிறார், மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுறப் புரிந்த அருட்பெரும் ஜோதி. ஏனென்றால் இந்த நாற்றம் என்பது தன்மாற்றத்தில் தோன்றுவது, நிலத்திலே நாற்றமே அதற்கு ஏற்ற வகையிலே நான் சொன்ன அந்த 5 வகை நிலங்களுக்கு ஏற்ப நாற்றங்கள் மாறும். அந்த நாற்றத்துக்கு ஏற்ப அந்தந்த மண்ணிலே விளையக்கூடிய பயிர்கள் மாறும், குணம் மாறும், நுண்ணுயிர்கள் மாறும், வாழுகிற உயிர்களினுடைய தன்மை மாறும், ரசாயனம் மாறும். எத்துணை வகையாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் இந்த மண்ணுக்குள் நடக்கின்ற ஒன்றை வைத்துத்தான் கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்தது, அந்தந்த உடல் அந்தந்த நிலப்பகுதியிலே இப்போ உங்களுக்கு ஓரளவு யூகித்திருப்பீர்கள், எப்படி வேர் கொண்டிருக்கிறது என்பது புரிந்திருக்கும். ஒரு உயிர் தாவரத்தினுடைய தானியமே மாறுகிறது. ஒன்று இல்லை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எவ்வளவு தூரம் பக்கம்தான். இங்கே விளைகிற நெல்லுக்கும் அங்கே விளைகிற நெல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அந்த நெல்லை சாப்பிட்டால், அரிசியை சாப்பிட்டால் அது எளிதாக ஜீரணம் அடையாது. காரணம், அது மலையிலே விளைகிற அரிசி. இது சமநிலை பகுதியிலே விளைகிற அரிசி. அதற்குரிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸினுடைய தன்மை மாறுகிறது, சீரணிக்கிற தன்மை மாறுகிறது. இதுதான் ஒவ்வொரு உயிரினத்திலும் வேறுபாட்டை கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த இந்த மண்ணினில் நாற்றம் என்கின்ற ஒரு வகை, மீண்டும் சொல்லுகிறேன், ஏனைய காற்று பௌதீகமும் நீர் என்ற பௌதீகமும் நிலம் என்ற பௌதீகத்தோடு எப்படி கலந்து இயங்குகிறதோ அதற்கேற்ற மண்ணினுடைய நிறம், மண்ணினுடைய குணம், மண்ணினுடைய தன்மை, மண்ணிலே விளைகின்ற பயிர்களுடைய தன்மை, இந்த பயிர்களை ஜீரணித்து உயிர் வாழ்கின்ற ஏனைய உயிரினங்கள், பாலூட்டிகளாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களினுடைய குணம் அத்தனையும் மாறும். இந்த நிலையில்தான் மண் என்பதை இந்த உடலோடு அது எந்த வகையிலே அது ஊடுருவி நம்மோடு தொடர்புடையவைகளாக இருக்கிற பொழுது, மண்ணின் கண் ஆகாயம் முதலியவற்றின் குணங்கள், அது சொல்ல போனால் உயிரினுடைய குணமும் அதிலே மண் என்ற தத்துவத்திலே அடங்கி இருக்கிறது. காற்று என்ற தன்மையும் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. நீர் என்ற தன்மையும் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. வெப்பம் என்ற தன்மையும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. நீங்க தனித்தனி பௌதீகமாக நினைப்பதனாலே அது ஏதோ மண் என்று ஒரு தனித்த பௌதீகமாக நினைக்க வேண்டாம். ஏனைய 4 பௌதீகங்களும் இந்த மண் என்ற தத்துவத்திற்குள் அடங்கி இருக்கிறது. அணுக்கள் என்று பிரித்துக் கொண்டே நீங்க போனால் ஏனைய 4 பௌதீகளும் அடங்கிதான் இருக்கும். அந்த பௌதீகத்துக்கு ஏற்ப அந்த மண்ணிற்கு ஒரு மனம் கிடைக்கிறது. இந்த 4 பௌதீகத்தினுடைய கூட்டு சேர்க்கைக்கு ஏற்ப இவைகள் மாறுகிறது. இந்த மாற்றம் தான் நாற்றம் என்று சொல்லுகிறோம். நாற்றம் என்று சொன்னால் மனம். அந்த மனத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அந்த நீர்பிடிப்பு அந்த இடத்துல இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு பல வகையான உத்திகளை பெரியவர்கள் அந்த காலங்களிலே பின்பற்றுவார்கள். சொல்லப்போனால், நீங்க ஒரு இடத்துல கிணறு தோண்டணும் அல்லது நான் அங்க இருந்து நீர் எடுக்கணும் என்று சொன்னால் 2, 3 உத்திகள் உண்டு. ஒன்று, இந்த அந்த நிலத்திற்கு மேலாக பசுமையான புற்கள் இருந்தால் நிலத்துக்கு கீழே நீர் பிடிப்பு இருக்கிறது என்பதற்கான உத்தி. இல்லை என்று சொன்னால்
இன்னும் பெரியவர்கள் அந்த இடத்துல எளிதாக முளைக்கக்கூடிய சில விதைகளை தூவிவிட்டு போவார்கள். அப்படி போனால் அது நீர் பிடிப்பு இருக்கிற இடம் என்று சொன்னால் வெளிப்புறத்திலே அந்த தாவரங்களுடைய வளர்ச்சியோ அந்த தாவரங்களுடைய வெளிப்பாடோ அங்கே நீர் பிடிப்பு இருக்கிறது, நீருக்குரிய தாரை இருக்கிறது, நீருக்குரிய பாதை இருக்கிறது. இது ஏதோ விளையாட்டுக்கான ஒரு விஷயம் அல்ல. ஆழ்ந்து சிந்தித்து பெரியவர்கள் அந்த காலங்களிலே விஞ்ஞானமே வளராத காலத்து இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட அதாவது காந்தத்தினுடைய அடிப்படையில நீங்கள் நீர்த்தன்மையை விஞ்ஞான கருவிகளை கொண்டு ஆராய்ந்து விட முடியும். அதை சில இன்ஃப்ராரெட் கருவிகளை வைத்து ஆராய்ந்திட முடியும். ஆனால் அந்த காலத்திலே இருந்தவர்கள் இந்த பௌதீகத்தினுடைய தன்மையை உணர்ந்து அதனுடைய புலன் அமைப்புகள் எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து அவைகளை கண்காணித்து கண்டுகொண்டு அவைகளினுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு ஏனைய பௌதீகங்களையும் துணை கொண்டு அவர்கள் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீர்த்தன்மை நீர்பிடிப்பை உணர்ந்து கொண்டு அவைகள் வேளாண்மைக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ இந்த ஒரு பௌதீகம் மண் என்று சொல்லிவிட்டால் மண்ணுக்குள்ளாக மண் மட்டும் என்று நினைத்து அதை நாம் மறந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால்தான் வல்லாரும் சொல்லுகிறார், மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் பல்பயன் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர்களிடத்திலே உணர்ச்சிகள் இருக்கிறது பாருங்க. கோபம், வருத்தம், ஊடல், பிரிதல், இதை நிறைய உணர்ச்சிகள் இருக்கிறது. இதற்கும் மண்ணுக்கும் தொடர்பு உண்டு. உடல் உணர்வுக்கும் ஐயா சொன்னது போல பௌதீகத்தினோடு தொடர்புடைய இருக்கின்ற ஆற்றல் சக்கரங்கள், அந்த ஆற்றல் சக்கரங்கள் விளைவாக வருகிற உடல் சார்ந்து நாம் பெறக்கூடிய மாற்றங்கள், அவைகள் மன உணர்வு சார்ந்த மாற்றங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும், மண் சார்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி ஒரு பிரிக்க முடியாத இடத்திலே நாம் இருக்கிறோம். அதனால்தான் நாம் இறந்தாலும் ஏதோ வேறொரு ஆள் என்று நினைப்பதில்லை. இந்த மண் எளிதாக நம்மை சீரணித்து உடல் மக்கி போய் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. ஏனென்றால் மண் தான் உடலாக வந்திருக்கிறது. மண்ணிலே விளைந்த பொருள்கள் தான் உடலாக வந்திருக்கிறது. உடல் கருத்தரித்து வெளியே வந்த பிறகும் கூட, தாய்க்கருப்பிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட, மண்ணிலே விளைந்த பொருள்கள் தான் இந்த உடலுக்குள் 7 தாதுக்களை வளர்த்திருக்கிறது. 7 தாதுக்களை வளர வளர உடல் ஒரு ஓரடி இருக்கிற குழந்தை 6 அடியா உருவம் இருக்கிற மனிதனாக வளர்கிறது. எதை சாப்பிட்டு வளர்ந்தோம்? அடிப்படையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மண்ணிலே இருந்து வந்தவைகள் மண்ணை சாப்பிட்டுத்தான் வளர்ந்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்டா இருக்கு. அது மாவு பொருள் கலந்து இருக்கிறது, புரதம் கலந்து இருக்கிறது, கார்போஹைட்ரேட் கலந்து இருக்கிறது, வைட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து வருகிறது, சுவையாக இருக்கிறது. அது வேறு கதை. ஆனா எல்லாம் மண்ணிலே நீங்கள் பார்த்த இந்த இயல்புகள், குணங்கள், இந்த மற்ற 4 பௌதிகங்களுடைய சேர்க்கைகள், அந்த சேர்க்கைகளினால் மண்ணிலே விளைந்த மாற்றங்கள், நான் வாழ்ந்த இடத்திலே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே, நான் கொண்டு இந்த தொடர்பிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலத்தினுடைய நிறம், அதனுடைய குணம், அதனுடைய தனிம கனிமங்கள், அதிலே மற்ற பௌதீகங்கள் கலந்து இயங்குகிற வருகிற குணம், அதிலே மண்ணிலே வருகிற நிறம், அந்த நிறத்திற்கு எந்த வகையில தொடர்பு இருக்கிற தாவர உயிரினம், அந்த உயிரினத்திலே விளைகிற உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருளை நான் ஜீரணிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த மண்ணோடு தொடர்பு இருக்கின்ற என்னுடைய உடல் கட்டமைப்பு, இத்துணையும் மௌன் பௌதீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே அடங்கி இருக்கிறது. அதனால்தான் மண்ணியல் சக்திகள், மண் செயல் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணில் 5 வகையும் கலந்து கொண்டு அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணுரு சக்திகள், மண் கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணொளி சக்திகள்,
மண்கரு சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மண்கண சக்திகள் வகைவள பலவும் அன்கொள அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிலை சத்தர்கள் வகைபல பலவும் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்கரு உயிர்த்தொகை வகைவிரி பலவா அன்கொள அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினிற் பொருள் பல வகைவிரி வெவ்வேறு அன்னுரப் புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணுரு நிலைப்பல வகுத்ததில் செயல்பல அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மன்னியல் பலப்பல வகுத்ததிற் பிறவும் அன்னுர புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஒரு மனிதனுடைய பக்குவத்திற்கும் மனிதனுடைய உயர்வுக்கும் அறிவினுடைய மலர்ச்சிக்கும் கூட அங்கு விளைகிற தாவரங்கள் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் உங்க உடல் அறிவு சார்ந்து உயர்ந்த சிந்தனைக்கு சாத்வீக உணவு மட்டுமல்ல, உடல் போஷாக்கு என்ற நிலையில அதிகமாக உணவு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத அளவிற்கு கூட சில நிலப்பரப்புகள் இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லை, சில சமநிலை வெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரொம்பவும் அதிகமான பசி இருக்காது, அல்லது மந்தமாகவும் இருக்காது. சில இடத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியான இடத்துக்கு போனால் உங்களுக்கு ஒன்று விட்டமின் 12 கிடைக்காது, சூரிய ஒளி இருக்காது, உடல் தானாகவே அதிகமாக உங்களுக்கு வெப்பம் இல்லாத பொழுது ஜீரண சக்தி மண்ணிலே இருந்து பெறப்படுகிற ஆற்றல் அது அந்த அளவுக்கு உடல் ஏற்புத்தன்மையில இருக்காத பொழுது சமநிலை இருக்காது. அப்போ அதனால்தான் அந்த அறிவு நிலை மாற்றமும் இதை ஒட்டித்தான் சொல்லியிருக்கிறோம். மண்ணினுடைய குணங்கள், அதனுடைய நிறம், அதிலே இருந்து வெளிப்படுகிற மற்ற பௌதீகத்தினுடைய கலந்து இயங்குகிற ஆற்றல், அதனால் உயிரினங்களிலே ஏற்படுகிற மாற்றம், இந்த உயிரினத்திலே அதனுடைய உடல் நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து ஆற்றல் சக்கரங்களில் விளைகின்ற வேறுபாடு. இதுதான் மண் என்று சொல்லக்கூடிய தத்துவம் பல்வேறு பகுதிகளாக மண்ணினில் பல பல நிலைகளிலும் அவைகள் விளங்குகிற பொழுது மனிதனுடைய அறிவிலும் பக்குவத்தை வர வைக்கிறது என்பதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள். மந்தமாக இருக்கும், மந்தத்தரமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும், தீவிரத்தரமாக இருக்கும் என்றெல்லாம் பலவிதமான பக்குவ நிலைகளை, உணர்வு நிலைகளை பெரியவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு விட்டால் எந்த ஒரு பௌதீகமும் ஏனைய பௌதீகத்தோடு கலந்து இயங்குகிற பொழுது எந்த ப்ரப்போர்ஷன்ல, எந்த விதமான வீதாச்சாரத்தில என் உடல் நலத்திற்கும் என்னுடைய ஆற்றல் சக்கரங்களுக்கும் அது உகந்ததாக நான் மாற்றிக்கொண்டு என் அறிவை உயர்த்தி கொண்டு உடல் நலத்தை மனநலத்தை பாதுகாக்க முடியும் என்பது தான் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுர்வேதம், சித்த மருத்துவங்கள் அனைத்தும் மண் தத்துவத்தை நல்ல முறையில உணர்ந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல அந்த காயம் வந்தால் கூட அந்த குறிப்பிட்ட மண்ணை தடவினால், அது ஒரு சேற்றை தடவினால் அதற்குரிய காயம் சீக்கிரமாக இப்பவும் கூட உங்களுக்கு தீக்காயம்லாம் வந்துட்டால் உடனடியாக நீரை ஊற்றுவது ஒரு முறை. இன்னொன்று சில சேற்று தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை அதை பூசிவிட்டால் அது தோல் சீக்கிரமாக வறண்டு விடாது, அது பழுத்து விடாது, பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இது எது ஒரு உதாரணம் என்றுதான் வைத்துக் கொள்ளணும். அடிப்படையாக பார்த்தால் மண்ணிலே இருந்து விளைகிற பொருள் ஒரு குணமடையக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால், மண்ணிலே அந்த சக்தி இருக்கிறது, மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கிறது என்றுதான் நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில், பூமி பந்தில் நாம் இன்றைக்கு இந்த 5 பௌதீகத்தையும் சிந்திக்கின்ற, தெளிவு பெறுகின்ற நிலை ஏன் வருகிறது? நாம் மனிதனாக, மனித உயிராக, மனித ஜந்துக்களாக இங்கே நடமாடுவதால் சிந்திக்கிறோம். செவ்வாயிலே இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பக்கத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் வாய்ப்பில்லை, உயிரினங்கள் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புறம் சுக்கிரனிலும் அதற்குரிய சூழல் இல்லை, உயிர்கள் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு தேவை இருக்கிறது, நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. இப்ப என்ன செய்வது? இத்துணை பௌதீகமும் இத்தனை காலமாக நாம் சிந்தித்ததற்கு அடிப்படை தேவை என்ன என்று கேட்டால், அடுத்தடுத்து வருகிற வகுப்புகளில் இது எப்படி கலந்து இயங்கப் போகிறது, இந்த கலந்து இயங்குவதை ஆன்மீகத்தினுடைய உயர்வுக்காக, ஆன்மீகத்தினுடைய மேன்மைக்காக எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பது தான் அடுத்த படிநிலை. இதுவரை ஓரளவிற்கு இந்த பக்குவ நிலைகள் வரைக்கும் மண்ணிலே தொடங்கி அதிலே இருந்து அடுத்த நிலைகளிலே உயிரினம் என்று வருகிற பொழுது அது எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தால், நாம் நினைப்பது போல இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்ப துரியாதீதம் போறது போல அல்ல. எல்லாமே கலந்து இயங்குகிறது. அதீத வேகத்தில் இயங்குகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இயங்குகிறது. பல உயிரின பரிணாமங்கள் நடந்து முடிந்த ஒரு பெரும் சரித்திர புராணமாக, கதையாக இந்த பௌதீக உலகம், இந்த நில உலகம் இந்த கதையை தாங்கி செல்லுகிறது. அதிலே நாம் வாழுகிற இந்த காலத்தில் இந்த பௌதீகத்தினுடைய அடிப்படை தாத்பரியத்தை நான் விண் தத்துவத்திலே 3 பகுதிகளாக விளக்கியிருக்கிறேன். மகாகாசம், பௌதீக காசம், அது சித்தாகாசம். காற்று என்ற இடத்திலே தசவாயுக்களை விளக்கியிருக்கிறேன். அக்கினி என்ற இடத்திலே 4 அக்கினிகளை விளக்கியிருக்கிறேன். நீர்ம தத்துவத்தில் பல ரசாயனங்களை அடிப்படையாக வைத்து பல விதமான ஆழமான தத்துவங்களை விளங்கியிருக்கிறீர்கள். நிலம் என்ற திண்மையுடைய தன்மையில் ஏனைய பௌதீகங்கள் கலந்து இயங்குவதை அடிப்படையாக உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த உணர்ந்தது அடிப்படையாக தெளிவு பெற்றுக்கொள்ளது நாம் அதே பௌதீகத்தினுடைய கூட்டு என்பதை தெரிந்து, அடுத்த படிநிலையில் ஆன்மீக உயர்வுக்கு அந்த பௌதீகத்தை எப்படி எடுத்துச் செல்வது என்பதை தெரிந்து, தெளிந்து, உணர்ந்து, நிலைத்து, தெளிவு பெற்று, ஞானம் பெற்று, உடல் தன்மை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மண்ணில் நிலைக்க முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தான். கேட்கிற எல்லாருக்கும், இணைந்திருக்கிற எல்லாரும் ஒரு 100 வருடம் கழித்து இந்த உடல் நிலைக்குமா என்று சொன்னால் ஐயம்தான். காரணம், காலையிலே கூட ஆழியாரிலே பேசினோம். இறைவன் அன்பும் கருணையுமாக இருந்தாலும் கூட, அதோடு அருள் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த அன்பும் கருணையும் தாண்டிய நிலை. அன்பும் கருணையும் தாண்டிய நிலையில் எது செயல்படுகிறது? நம்முடைய கர்ம விதி என்று சொல்லக்கூடிய ஊழ் இணைந்து செயல்படுகிறது. ஆக அன்பு, கருணை, ஊழ் என்று சொல்லக்கூடிய கர்ம இயற்கை நீதி இணைத்தால் அதுதான் அருள். அந்த அருள் நிலையிலே நின்று பார்த்தால் பேதமற்ற நிலையிலே தான் பிரபஞ்சம் தோன்றுகிறது. அந்த பேதமற்ற நிலையிலே பார்க்கிற பொழுதுதான் பௌதீகம் உணர்வதற்காக நாம் பிரித்து பேசி இருக்கிறோமே தவிர, இந்த 5 பௌதீகங்களும் தனித்து இயங்குவது என்பது கிடையாது. அவைகள் இணைந்துதான் இயங்கும். ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்குகிறது. அன்று ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்குவதிலே இந்த உணர்வு நிலை என்று வருகின்ற ஒரு கட்டத்தில், இந்த மின்சார கட்டமைப்பு எப்படி பௌதீகங்களோடு இணைந்து இயங்குகிறது, இதை ஆன்மீக தெளிவிற்கு எப்படி உயர்த்திக் கொள்வது, காயகல்பத்திலே அதை எப்படி நாம் நமக்கு தேவையான வகையில் இந்த ஜீவ மின்சாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் வருங்காலத்திலே பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை மீண்டும் பாடி, இது மண் தத்துவம் கொஞ்சம் வறட்சியாகத்தான் இருந்திருக்கும். பல நாட்கள் கழித்து கேட்பதனால் தொடர்பும் மறந்திருக்கும். அதனால் மீண்டும் ஞாபகம் கொள்வதற்காக அதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வருகிற காலங்களிலே இனி உயிரின பரிணாமத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் என்று சொல்லி, வான்காந்தம் சீவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம்
அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண்சுழலின் அலையினைந்து உறைந்திட, வான்காந்தம் சீவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில், வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம், மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது, மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனமதே. வான்காந்தம் சீவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில், வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. காந்த தத்துவத்தில் இந்த பௌதிகத்தினுடைய தன்மாற்றங்கள் வேறு ஒரு பரிணாமமாக தன்மாற்றமாக நாம் சொன்னாலும் ஒரே பொருள்தான், அது காந்தம்தான், இறைத்துகள்தான். பல்வேறு பரிணாமங்களில் உணர்கின்ற நிலையில் வெவ்வேறாக இருக்கிறது என்பதை அடுத்து வருகிற உயிரின பரிணாமத்தில் நாம் உணர்ந்து கொள்ளுவோம். உணர்வதற்கு, நம் அறிவாட்சி தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு, ஆன்மீக தளத்தில் பூரண விழிப்பு நிலை அடைவதற்கு இறையருளையும் குருவருளையும் வேண்டி, நீங்களும் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனக்குளிர வாழ்த்தி இந்த அளவிலே பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை. இப்போ சில வகுப்புகளாக பஞ்சபூத தத்துவத்தை ஒவ்வொரு பஞ்சபூதமாக ஆழமாக ஐயா விளக்கி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் மந்தத்துவத்தை பற்றி மிக ஆழமான விளக்கத்தை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த தத்துவங்களை விளக்குகின்ற போது எவ்வாறு இவற்றை நாம் ஆன்மீக மேம்பாட்டுக்கு பயன்படுத்த போகின்றோம் என்பது என்ற கருத்தையும் பார்க்க இருப்பதாக ஐயா நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். உங்கள் கேள்வி கடந்த வகுப்பு கேட்கிட்டீர்கள், அதற்குரிய பதில் வந்திருக்கு. ஆம் ஐயா, நன்றி ஐயா. இன்றைய வகுப்பில் இருக்கும்போது ஒரு கருத்து குறிப்பிட்டீர்கள். இந்த ஒவ்வொரு பௌதிகத்திலும் இந்த தன்மாற்றம் சமநிலைப்படாத போது அடுத்த தன்மாற்றமாக அடுத்த பௌதிகத்திலே வருவதாக, மாற்றம் பெறுவதாக ஒரு கருத்து சொன்ன ஞாபகம் இருக்கு. எனக்கு அது புரியவில்லை. அதை திருப்பி குறிப்பிட முடியுமா? அதாவது ஒவ்வொரு பௌதம் என்று வருகிற பொழுது அணுக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கூட்டாக இயங்குகிற தன்மை. இப்படி கூட்டாக இயங்குகிற பொழுது அணுக்களினுடைய கூட்டு தன்மை இயங்குகிற தன்மைக்கு ஏற்ப பௌதீகத்தினுடைய அமைப்பு மாறும். அப்படி மாறுகிற பொழுது அந்த பௌதீகத்திலே சுழன்று வரக்கூடிய அந்த இறைத்துகள்கள்
வேகம் குறைந்த இரைத்துகள்கள் மீண்டும் வெளியில கலக்கிற பொழுது ஒரு தன்மாற்றத்தை உருவாக்கும். அப்போ ஒவ்வொரு பௌதீகத்திலும் அவைகள் அணுக்களினுடைய கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த தன்மாற்றத்தினுடைய விளைவுகள் வேறுபடுகிறது. இப்ப காற்று என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய அணுக்கள் பேரணுக்களினுடைய கூட்டுக்கு ஏற்ப ஒளி. அதுவே இந்த அடுத்து வருகிற அழுத்தக் காற்று என்று வருகிற பொழுது வெளிச்சம், ஒளி என்று வருகிறது. இப்ப இந்த 2மே காற்று தான். அழுத்தக் காற்றுனாலும் சரி, காற்றுனாலும் ஒன்றுதான். இப்ப இந்த காற்று தன்மையில இது இன்னும் அணுக்கள் கூடி இயங்குகிற பொழுது திரவத்தன்மை அடையும். இந்த ஒளி, ஒளி 2மே மின்சாரம் தான். இந்த மின்சாரம் காற்றிலே ஒளியாக உடனடியாக கரைந்து விடும். உடனடியாக கரைந்து விட்டால் அது ஒளியாக மட்டுமே தன்மாற்றம் அடைந்து வெளியிலே சமநிலை பெற்று சுத்த வெளியிலே கரைந்துவிடும். இது நீர்த்தன்மையிலே அணுக்களினுடைய கூட்டு எண்ணிக்கை அதிகரிக்கிற பொழுது இந்த காலத்திலே எந்த அளவிலே அது காற்றிலே கரைந்ததோ அதை விட அதிக காலம் எடுக்கும். அப்ப அதிக காலம் எடுக்கிற பொழுது சமவெளி சுத்த வெளியிலே கரைந்து விட முடியாத பொழுது மின்னாற்றலினுடைய அழுத்தம் அதிகரிக்கும். அப்ப மின்னாற்றலினுடைய அழுத்தம் அதிகரிக்கிற பொழுதுதான் நீரிலே ஒளிதான். அது கரைகிறதற்கு காலம் அதிகமாக எடுக்கிற பொழுது மின்னழுத்தம் அதிகமாகிற பொழுது அதே ஒளி சுவையாக நாம் உணர்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த அளவுக்கு வெளியோடு கரைவதற்குரிய கால நீளம் அணுக்களினுடைய கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப அவைகள் எடுத்துக்கொள்கிறதோ அந்த தன்மாற்றத்தினுடைய அமைப்பு மாறுவதைத்தான் அதை நீரிலே சுவை என்கிறோம். சுவை வேறு அல்ல, ஒளி என்ற மின்சாரம் வேறு அல்ல. அது காலத்தினுடைய நீட்சி. இதே ஒளி மின் அழுத்தம் அதிகரிக்கிற பொழுது நீரிலே சுவையாக உணர்கிறோம். இதுதான் மாற்றம். நன்றி ஐயா. தராயா. வணக்கம், வாழ்க வளமுடன் சக்தி ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க ஸ்பீச்சை கேட்டேன், ரொம்ப சிறப்பு. நீங்க அந்த மண் தத்துவத்தை ரொம்ப ஆழமா நுண்மையா அதை விளக்குனீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்லும் போதுதான் மனிதருடைய தன்மைகள் கூட ஓரளவுக்கு மனிதர்களுடைய மாறுபாடு ஏற்படுவதற்கு பல காரணிகள் இருந்தாலும் மண் என்பது மிக மிக முக்கியம் என்பதை ரொம்ப அழகா தெரிய வச்சிங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது லாங்குவேஜ் பிறக்கிறதுக்கு கூட ஓரளவுக்கு காரணமா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு சிந்தனை தான் அது, வைல்டு திங்கிங். இப்ப அதே தமிழ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாறுபடுது. அந்த மண்ணின் திருநெல்வேலி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க பேசுறது, அவங்க பாவனை, இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம் ரொம்ப வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதுக்கும் இந்த மண் தத்துவம் இஸ் இட் பிளேயிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இந்த சிந்தனையை சொன்னேன் நான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓரளவுக்கு இன்றைக்கு முன்பு இருந்த அளவுக்கு இப்போ சிரமம் இல்லை. சுவாமி சொல்றது போல நடந்து போனால் மணிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட போட முடியாது, ஒரு 3 கிலோமீட்டர் மணிக்கு நடந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதுவே இன்றைக்கு அதே மணிக்கு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போகிறோம் என்ற ஒரு இயக்கம் வந்துவிட்டது. அதனால என்ன ஆகிறது, மனிதர்களுக்குள் உறவு அல்லது தொடர்பு என்பது வேர்ல்டு ஹஸ் பிகம் அ வில்லேஜ் என்று சொல்றோம், அது மாதிரி சுருங்கி விட்டது. இப்ப சுருங்குகிற பொழுது பலவித காரணிகள் உள்ளே வருகிறது. பலவித காரணிகள் உள்ளே வருகிற பொழுது முன்பு இருந்த அளவிற்கு
அளவுக்கு இப்பொழுது அதனுடைய ஆஹ், அழுத்தமோ அதற்குரிய காரணிகளோ வலுவானதாக இல்லை. முன்பு இதே தத்துவம் தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடியது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பு அவர்களுக்கு சொல்லப்போனால் ஒரு எளிமையா சொல்லுவாங்க. அவர்கள் பெண்ண இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு திருமணம் செய்து வைத்தால், அந்த தாய் தகப்பனார் வருடத்துக்கு ஒரு முறை தான் நடந்தே போய் பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு சூழல்லாம் இருந்திருக்கிறது. இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கிற காலத்துல இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. நினைத்தால் போலாம், வந்துவிடலாம். அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி விட்டது. அப்போ இந்த உடல் மண்ணோடு சார்ந்து இயங்குகின்ற ஒரு கட்டமைப்பு, அப்போ இருந்த சூழலுக்கும், இப்பொழுது இருக்கிற சூழலுக்கும், அன்றைக்கு இருந்த காரணம் இன்றைக்கு வலுவாக இல்லை. வலுவாக இல்லாத பொழுது, ஒரு இடத்திலே விளையக்கூடிய உணவும், அதே உணவை இப்ப சொல்லப்போனால், அ இந்த ரீசென்ட்டா ராமநாதபுரத்துல அது விவசாய நிலமே இல்லாத இடம். அவங்க என்ன செய்தார்கள், அந்த நிலத்தில வந்து உவர் நிலம். மேல இருக்கிற மண்ணை நமக்கு தெரிந்த அன்பர் தான், கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலம். அந்த மேல் மண்ணை முழுமையாக அகற்றிவிட்டு, ஃபெர்டிலைஸ்ட் லேண்ட் அதை முழுமையாக மண் மாற்றமே செய்து, அதன் பிறகு உயிர் தலைகள், இலைகள் இது போல இயற்கை ரசாயனங்களை இயற்கை உரத்தை எருது சாணம், மாட்டு சாணம், ஆடுகளுடைய இதையெல்லாம் பயன்படுத்தி முற்றிலுமாக மாற்றுகிறார்கள். இப்ப என்ன ஆகிறது? நிலத்தினுடைய தன்மையே அந்த மண்ணையே மாற்றுகிற அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் வந்து விட்டது. இப்ப நன்றாக இருக்கிறது. அதுல சுற்றிலும் அது ராமநாதபுரத்துல தண்ணி அதிகமாக இல்லாத இடம். இப்ப 10 குளம் வெட்டி, மண்ணை மாற்றி, அந்த இடத்துல ஒரு பப்பாளி பழத்த விளைவித்து அது உணவு அதை சாப்பிடுற பொழுது அவ்வளவு ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு இயற்கை இதோடு அது உற்பத்தி செய்கிற பொழுது, நம்ம உடலே அதை ஒரு குளிர்ச்சியாக பார்க்கிறது. உடல் ரொம்ப அதை உடனடியாக ஜீரணிக்கிற அளவுக்கு அதை ஏற்கிறது. அப்போ முன்பு திருநெல்வேலியில இருந்த ஒரு சூழல், இன்றைக்கு விஞ்ஞான வசதி ஏற்பட்டு விட்டதனால், அதிகமான தொலைத்தொடர்பு என்பதில்லை. அந்த போக்குவரத்து என்பது இருக்கின்ற காரணம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்திற்கும் பண்ட மாற்றம், அங்க இருக்கக்கூடிய நிலத்தில இருக்கக்கூடிய மாற்றங்கள், இவைகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி குறைந்து கொண்டே வருகிற காரணம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. இப்போ கிவி பழம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தான் விளையும் என்று இருந்தது. இன்னைக்கு இங்கேயே கிடைக்கிறது. இன்னைக்கு ஆ சைனாவுடைய பழங்கள் எல்லாம் இங்கேயே கிடைக்கிறது. அப்போ இன்றைக்கு பொருள்கள், விளைபொருள்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் நிரவி, பரவி, விரவி விஞ்ஞானத்தினுடைய ஒரு வாகன வசதிகளினுடைய பெருக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நீண்ட நாள் இந்த வித்தினுடைய அமைப்பிலே, இந்த உடல் அமைப்பிலே இது ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து அந்த வித்தெடுத்து பல தலைமுறைகளாக வந்தது. இந்த கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக அதிகமான விமான போக்குவரத்து என்றெல்லாம் ஒரு கடந்த 40, 50 வருடங்கள். இந்த அமைப்புக்குள்ளாக பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வந்து விடாது. அந்த அடிப்படை வித்திலே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மண்ணோடு இன்றைக்கும் சார்ந்துதான் இயங்குகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும், அந்த ஒன்றும் இல்லை, அந்த கோயம்புத்தூர்ல நீங்க எல்லாம் ஆழியார் வந்து இருக்கிறதுனால, அவர்களுக்கு இயல்பாக பேசுகிற பொழுது அவர்கள் பழகுற தன்மை, சென்னையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர் கொஞ்சம் போனால் கொஞ்சம் மரியாதை இருக்கும். திருநெல்வேலியில போனால் கொஞ்சம் அதிகமான பாச நேசம் இருக்கும். அப்போ குணம் மாறுகிறது. மனிதனுடைய அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய அறிவாட்சித் தரம் எல்லாமே மாறுகிறது என்பது இன்னும் மண் சார்ந்து தான் இயங்குகிறது. அந்த அமைப்பு அவ்வளவு சீக்கிரம் மாறிவிடாது என்பது தெரிந்துதான் பெரியவர்கள், ஒருவர் வாழுகிற ஒரு உடல்
அவர்கள் வாழுகிற இடத்திலே, பிறந்த இடத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் விளைவித்து உண்ணுவது உடலுக்கு நல்லது. நீங்க என்னதான் கிவி பழம் சாப்பிட்டாலும், டிராகன் பழம் சாப்பிட்டாலும், அது உடலுக்கு ஏதோ ஒரு ஒரு சேஞ்சாக இருக்குமே தவிர, உடல் உள்ளுறுப்புகள் அது இந்த மண் சார்ந்து இயங்குவதனால், இன்னும் அடுத்தடுத்து வருகிற உயிரின பரிணாமத்தில பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு அவயங்களும் இன்னைக்கு வகுப்பிலும் சொன்னோம். அந்த கல்லீரலும், மண்ணீரலும் இயங்குகிற தன்மையை பார்த்தாலே தெரிகிறது. அப்ப அது அந்தந்த மண் சார்ந்து அவைகளுக்குரிய தனிம கனிமங்களை ஒட்டி அவைகள் பரிணாமத்திலே சிறப்பிடம் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது, இயக்க முறைகள் இருக்கிறது. மண்ணோடு மற்ற பௌதீகம் கலந்து இயங்குகிற காந்தத்தினுடைய வெளிப்பாட்டிலே அவைகளுக்கு தொடர்பு இருக்கிறது. அதனாலே ஆன்மீகத்தில உயர்வு பெறணும் என்று சொன்னால், அந்த மண்ணோடு தொடர்பு இருப்பதை தெரிந்து சாமியும் கூட ஒரு போனால் ஒரு 3 மாதம், 4 மாதம் யுஎஸ்ல இருந்தாலும், மற்ற நாடுகள்ல இருந்தாலும், அது இந்திய நாடு வந்துட்டால் அவருக்கு அப்ப பயிற்சி முறைகள்ல அவருக்கு வருகிற ஒரு ஒரு உற்சாகம், அது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். அது அவரே சொல்லுவார். அதுக்கு காரணம் அவருக்கு அந்த உடல் அதை சார்ந்து தான் இருக்கிறது. அது இன்றைக்கு நேற்று அல்ல. பலாயிரம் ஆண்டுகள் இன்றைக்கு எப்படி பார்த்தோமோ, பூமியினுடைய பரிணாமம் ஏதோ நெனச்சோம் மழை அ எரிமலை வந்தது, குளிர்ந்தது என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கிற பொழுது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 5 நிலங்கள் மாறுகிற நிலை இதெல்லாம் பார்க்கிற பொழுது, நாம் வாழுகிற இந்த குறைந்தபட்ச காலத்தில் இந்த பரிணாமங்களோடு, பௌதீகங்களோடு இணைந்தும், இயைந்தும், அவைகளோடு இசைந்தும் நாம் எந்த அளவு வேற்று பொருட்கள் அது நம்ம சொல்ற பொழுதே அது ஃபாரின் எலிமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்றோம். எந்த பழங்கள் வந்தாலும் கூட, ஈவன் இங்க விளைகிற ஆப்பிள் கூட காஷ்மீர் ஆப்பிள் சாப்பிடுவதற்கும், நீங்க சேலத்து மாம்பழம் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொலைவும் வித்தியாசத்திலே காண்பிக்கிறது. இந்த உடம்புல சூட்ட உண்டு பண்ணும். நீங்க ஒன்றும் இல்ல, ஆந்திராவுல விளையிற பழம், இங்க லோக்கல்ல விளையக்கூடிய மாம்பழம் உடல்ல மாற்றத்தை, சூட்ட அதிகப்படுத்தும். இல்ல சில பழங்கள் எல்லாம் உடல்ல சர்க்கரை இருக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமான வீரியத்தோட காண்பிக்கும். இப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? எவ்வளவு தொலைவிலே என்ன விஞ்ஞானம் வளர்ந்தாலும், இந்த உடல் இந்த 30 மைல் விஸ்தாரத்திற்கு மிக நெருங்கி இயங்குகிறது. அதை ஆன்மீக உணர்வு எதுக்காக இத்தனையும் பேச வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னால், வந்திருக்கிறோம், வாழ்கிற காலம் மிக குறுகிய காலம். இதிலே கவனத்தை இங்கு சிதத்து, அங்கு சிதைத்து நம்முடைய ஆற்றலை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆற்றலை உயர்த்துவதற்கு இந்த அடிப்படை அறிவை, விழிப்பை, இந்த தெளிவை பெற்றுக்கொண்டால், என்ன தேவை, என்ன தேவையில்லை என்று விழித்து, தெரிந்து, வேண்டாதவற்றை விலக்கி, அல்லதை விலக்கி, உள்ளதை உணர்ந்து, நமக்கு தேவையானவைகளை நாம் பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த பௌதீகத்தை ஆழமாக எடுக்கணும் என்ற ஒரு எண்ணம். அடிப்படையாக நீங்க உயிரின பரிணாமம் வருகிற பொழுது, இன்னும் அவைகள் கலந்து இயங்குகிற பொழுது, நமக்கு எந்தெந்த வகையில ஒரு அனாட்டமி பேசிஸ்ல பார்த்தாலும் கூட, நமக்கு அதிகப்படியான ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். இதுவே ஆன்மீகத்திலே நமக்கு உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்பதனாலே, இதை கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கிறோம். எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும். மிக்க நன்றிகள் ஐயா. ரொம்ப சிறப்பு. ஒரு கேள்வி பல கருத்துக்களை அள்ளி அள்ளி தந்தது. நீங்க ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் என்னுடைய பேசும்போது நண்பர்களுக்கு சொல்லுவேன். லோக்கல்ல எந்த இடத்துல ரொம்ப நாள் வாழறோமோ அங்க இருக்கக்கூடிய பழ வகைகள், உணவுப் பொருள்களை நம்ம கட்டாயம் போய் சாப்பிடணும். எனக்கு பிடிக்காது, எனக்கு இது பழகி போச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்ற கருத்தை மறுபடியும் நீங்க வலியுறுத்தினீங்க. அந்த சிந்தனையை ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா, நன்றிகள். வேறு நண்பர்களிடம் கேள்வி ஐயா, ஒரு சின்ன கேள்வி என்று சொல்ல முடியாது, ஒரு கியூரியாசிட்டி. இந்த பௌதீக தத்துவங்களை ஆழமாக படித்ததன் காரணம், இதை எவ்வாறு நாம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதை குறிப்பிட்டிருந்தீர்கள்.
அது பின்னுள்ள வகுப்புகளிலே வரும் என்று நம்புகிறோம். அதுக்கு ஒரு ப்ரீலோடாக ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஐயா? அடிப்படையில உங்க உடல் தன்மை, உங்களுடைய உடல் இப்போ உங்களுக்கு ஒரு வயது இருக்கும். இந்த வயது காலத்தை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உடலிலே ஆற்றல், சொல்லப்போனால் காந்த சக்தியினுடைய அழுத்தம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு அந்த வயதுக்கேற்ற அமைப்பு இருக்கும். இப்ப இந்த பௌதீகத்தினுடைய சமநிலை எங்கெல்லாம் கெடுகிறதோ அங்கெல்லாம் காந்தத்தினுடைய விரயம் இருக்கும். இப்ப நாம் இதை புரிந்து கொள்ளுகிற காலத்திலே, எதிர்காலத்திலே நாம் இந்த விரயத்தை தடுத்து காந்தத்தினுடைய அழுத்தத்தை, அதனுடைய உடலிலே ஆற்றலை நாம் மேல் நோக்கி உயர்த்தி கொண்டால் நம்முடைய எண்ணங்களும் சரி, அதாவது அந்த ஒரு அடிப்படையாகவே எப்பொழுதும் மனம் விழிப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் சமநிலை சித்தித்து விடும். அந்த சமநிலை சித்தித்து விட்டாலே போதுமானது. நம்மை உயர்த்துவதற்கு இறைவன் தயாராகி விட்டான் என்ற ஒரு 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 சிம்டம், ஒரு குறியீடு நமக்கு கிடைத்திடும். அதுதான் வருங்காலங்களிலே நாம் அதை நோக்கி பயணிக்கிறோம். இப்படி பயணிக்கிற பொழுது நீங்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த முறையை பயன்படுத்துகிற பொழுதுதான் உடல் நோயற்று இருக்கக்கூடிய காரணம். அனாவசியமாக உடலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். பௌதீக சமநிலையை பாதிக்காமல் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். காந்த தத்துவம் என்பது ஏதோ வேதாந்தமாக பேசிவிட்டு விஞ்ஞானமாக பேசிவிட்டு விட்டு விடுவதல்ல. இதை தத்துவம் நம் வாழ்விலே அதை நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த தத்துவம் உணர்வாக மாற வேண்டும். அந்த உணர்வு நிலையிலே இருந்து நம் வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் பெற வேண்டும். அதற்காகத்தான் தத்துவமசி, நான் அதுவாக இருக்கிறேன் என்ற உணர்விலே நிலை பெற வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்கலாம். மிக நன்றி ஐயா. இத்துடன் நான்றைய கேள்வி பதிப்பதை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் காந்த தத்துவ 33வது வகுப்பிலே மண் தத்துவத்தை பற்றி மிக ஆழமான விளக்கங்களை தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களுக்கு கனடா கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக இணைந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரது அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திய தொண்டு